அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். நல்லா மசாலாலாம் வறுத்தரைச்சி சூப்பர் டேஸ்டியாக ஒரு சிக்கன் குழம்பு தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் எல்லாம் வைக்க சொல்லி கேட்பாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? இது செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு பட்டை, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 10 செகண்ட் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லி விதை, அதாவது தனியாக சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு. உங்களுக்கு மிளகு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அதே கடாயிலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கலர் மாறி இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வரணும். இது ரொம்ப முக்கியம். இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 4 முந்திரியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உடனேவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இந்த மிளகாய் தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். சேர்த்து இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து 2மே நல்லா வதங்கி வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குழம்பு இப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பவுடரையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே எண்ணெயில் வதங்கி விட்டுடலாம். இந்த வதக்கிற ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அடுப்பை ஒரு மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அடி பிடிக்காமல் வரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 350லேருந்து 400 கிராம் அளவு எலும்பு மட்டும் இருக்கிற சிக்கன் பீசஸாக நான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவு சிக்கன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்க பவுடருக்கு. அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த தண்ணி சேர்க்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேர்க்கக்கூடாது. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு திக்காகிறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் வரைக்கும் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விசில் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் முந்திரி விழுது, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அட்ராக்டிவாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ தேங்காய் விழுதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய தண்ணி அலசி ஊற்றிட்டீங்கன்னா குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கிறது பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு விசில் விட்டுடலாம். அப்போ தான் இன்னும் குழம்போடு சேர்ந்து நல்லா வரும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். கருவேப்பிலை அடிக்கடி ஏன் சேர்க்குறோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புல. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சேர்த்துட்டோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது விசில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கும். எண்ணெய்லாம் மேலே மிதந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணியாக இருக்காது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். சில பேர் சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். இந்த அட்டகாசமான சிக்கன் குழம்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.